இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா ஹாய், என்னடா ஆட்டோ ஓட்டுறீங்க போல இருக்கு. ஏய், ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற? அண்ணா நான் ஸ்பீடா போல, நீங்க தான் ஸ்லோவா வரீங்க. ஏன் வெற்றி, சைக்கிள் ஓட்டுறவன் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். நல்லா ஸ்பீடா ஓட்டுங்களேன். ஏன் இவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க? ஏங்க அவன் இவ்வளவு ஸ்பீடா சைக்கிள ஓட்டுறான்? ஸ்பீடு தாங்க நீ இருக்கிற பிரச்சனையே. இன்னைக்கு இருக்கிற பசங்கலாம் எல்லாத்துலயும் ஓவர் ஸ்பீடா இருக்கிறாங்க. ஸ்பீடா ஓட்டினா அப்புறம் ஆக்சிடென்ட் தான் ஆகும். இவ்வளோ ஸ்லோவா போனாலும் ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏங்க எனக்கும் தலை மாதிரி ஸ்பீடா சொயின்னு போன ஆசை தாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். ஏங்க அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்லங்க, சிம்பிள் பிரதர் டைலாக் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது ஒட்டவே இல்லை. அரிசு என்னப்பா ஆட்டோ ஓட்டுறியா இல்ல ரோட் ரோலர் ஓட்டுறியா? அதை ஒரு ரோட் ரோலர் சொல்லக்கூடாது. ஒழுங்கா நடந்து உடம்ப குறை. ஏன் வெற்றி, இது உங்களுக்கே ஓவரா தெரியல? நடந்து போறவங்க கூட உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. ஏங்க நீங்க இவ்ளோ ஸ்லோவா போனீங்கன்னா நான் எப்போ ஆபீஸ்க்கு போய் சைன் பண்ணி வீட்டுக்கு திரும்ப வரதுக்கு 12 மணி ஆகும். அப்புறம் நான் என்ன வேலை பாக்குறது? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏங்க எனக்கு ஆட்டோ சல்ல புழுந்து சந்திர போதுலாம் ஓட்ட தெரியும். அப்புறம் ஆனா அப்படி போக மாட்டேன். எதுக்கு? ஏன்னா இப்போ உங்க வயிற்றுல பாப்பா இருக்குதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுங்க. அழுங்காம குழுங்காம போகணும். பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம்னு சொல்லலாங்க, ஆனா ஆட்டோக்குள்ளேயே பிரசவம் ஆயிடக்கூடாதுங்க. தட் இஸ் ஒய்ங்க நான் வண்டியை ஸ்லோவா ஓட்டுறேன். இல்ல வெற்றி, அதாவது நான் ஹலோ நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் வரேன். யா 2 minutes வந்துருவேன். எம்எல்ஏ துளசி வாழ்க. போதும் போதும் போதும். உங்க அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு இனிமே என்னை பார்க்க வரும்போது இந்த பொன்னாடை பூங்கொத்து இதையெல்லாம் கொண்டு வராதீங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி புக்ஸ், நோட்ஸ், இல்லனா வேற ஏதாவது ஸ்டேஷனரிஸ் வாங்கி கொடுங்க. அதை நான் அப்படியே நம்ம அரசு பள்ளிக்கு அனுப்பி வச்சிருவேன். அது அங்க நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? முன்னாடி இருந்த எம்எல்ஏ எல்லாம் பொன்னாடை இல்லாம வந்தா கேட்டுக்கு வெளியில நிறுத்திடுவாங்க. ஆனா இவங்க என்ன இப்படி இருக்காங்க? நிஜமாலே இவங்கனால நமக்கு நிறைய மாற்றம் கிடைக்க போகுது. லஞ்சம் வாங்க மாட்டாங்கல்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. லஞ்சம் இவங்களும் வாங்க மாட்டாங்க, மத்தவங்களையும் வாங்க விட மாட்டாங்க. ஓ